Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரவையிலிருந்து ஆளுநர் மீண்டும் வெளியேறினார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 1 எக்ஸாம் மெயின்ஸ் பேப்பர் 3 ஸோ கவர்னரில் வந்து கவர் ஆகும். ஸோ அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா பகுதி 6ல் பார்ட் 4 ஆர்டிகிள் 176 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு வருடத்தினுடைய முதல் அசம்பிளி நடக்கும்போதும் அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கூட்டம் நடக்கும்போதும் அதை முதலாக பேசி அந்த அட்ரஸ் பண்ணி தொடங்கி வைப்பவர் யாருன்னா கவர்னர் தான். ஸோ அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ரவி அவர்கள் இந்த அசம்பிளிக்காக வருகை வந்து தந்திருக்கிறாரு. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்ததுக்கு அப்புறம் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து முன்கூட்டியே ரெடி பண்ணி அந்த கவர்னர் கிட்ட கொடுப்பாங்க. அதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்னர் வந்து அந்த அறிக்கையில பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, ஸோ இதெல்லாமே அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படும். அதை வந்து கவர்னர் வந்து ரீட் பண்ணணும். அதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து ரீட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா கவர்னர் அவர்கள் அந்த அசம்பிளிலேருந்து வெளியேறி இருக்கார். ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை, அதே மாதிரி அவருடைய மைக்கு வந்து அணைக்கப்பட்டது அப்படின்னு 13 குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காரு. மரபுபடி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 176 படி நிகழாண்டின் முதல் கூட்டம் என்பதால் மரபுபடி பேரவைக்கு ஆளுநர் வந்தார். இந்திய அரசமைப்பு சட்டம் 176 பிரிவின்படி அரசு ஒப்புதல் அளிக்கும் முறையை ஆளுநர் வந்து நிகழ்த்த வேண்டும். இதே பாராளுமன்றமா இருந்தது அப்படின்னா ஆர்டிகிள் 87ல பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல பிரசிடென்ட் வந்து நம்மளுடைய மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அறிக்கையை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் அசம்பிளி அல்லது ஒரு ஆண்டினுடைய முதல் அந்த அசம்பிளியில என்ன பண்ணுவாருன்னா ரீட் பண்ணுவாரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது ஆர்டிகிள் 87, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டிகிள் 176. ஸோ அந்த அறிக்கையில வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 2024-25 நிதியாண்டில் 11.19% என்று உயரிய பொருளாதார வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி சமுதாயத்தில் பெண்களின் நிலை உயரவும் அவர்களின் உரிமை நிலைநாட்டும் உயரிய நோக்கத்துடன் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலம் 1.30 கோடி பெண்கள் வந்து பயனடைந்துள்ளனர்.